அனைத்தையும் திருவடி பண்ணிங்க. திருவடி பண்ணிக்கிறேன் ஐயா. சிவாய நமங்க. அம்மா ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிவ சிவ. நன்றி நன்றிங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தாயான் பிணை நாள்தோறும் தழிப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்க 4 துதிப்பாடி விநாயகர் துதிப்பாடி ஆரம்பிக்கலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆணாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை புலனாக்கிக் கொள்ளுகின்றேன். முருகப்பெருமானுக்கு உகந்த திருவிழா மாதந்தோறும் வருகின்ற கிருத்திகை திருவிழா. கிருத்திகையை நேற்று நாம் எல்லோரும் கொண்டாடி ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி அவருடைய பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலை வேளை ஒரு அற்புதமான தருணம் என்று நான் கருதுகின்றேன், தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த மங்களகரமான வேளையிலே 10 மணியிலிருந்து 11 மணி வரை நமக்கு இறைவனுடைய பெரும் கருணையினால், அளப்பெரும் கருணையினாலே அவருடைய சிந்தனையை மேற்கொள்வதற்கு, பெருமானுடைய சிந்தனையை மேற்கொள்வதற்கு நமக்கெல்லாம் பெரு வாய்ப்பு இந்த சத்சங்கத்தின் வாயிலாக வேலுண்டு வினை இல்லை என்கின்ற இந்த பெரு மன்றத்தின் சார்பாக நமக்கு எல்லோருக்கும் வாய்த்திருக்கக்கூடிய பேரு இந்த பிறவியிலே நமக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பேராக நான் கருதுகின்றேன். தொடர்ந்து வாரந்தோறும் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தின் வாயிலாக முருகப்பெருமானுடைய அருமைகளையும் பெருமைகளையும் சீரும் சிறப்புகளையும் நம்ம பேசி வருகின்றோம். அளப்பெரும் ஆற்றலைக்கு சொந்தக்காரராகிய முருகப்பெருமான் அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய வீரச் செயல்கள், சாகச செயல்கள், அன்புள்ளம் கொண்டு அவர்கள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய கருணை செயல்கள், இவைகளை எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கொண்டே வருகின்றோம். பட்டியலிட்டு பார்த்தால் அவருடைய ஆற்றல்கள், பெருமைகள் அது வார்த்தைகளால் வடிக்க முடியாத அளவிற்கு நீண்டு போய்கொண்டே இருக்கின்றன. அவைகளை கந்தர் அலங்காரமாக தொடுத்து
அழகிய மாலையாக்கி அருணகிரிநாதர் அன்றைக்கு சூட்டியிருக்கின்றார். அதை இன்றைக்கும் என்றைக்கும் பக்த கோடிகளாகிய நாம் அதை பெருமைபட பூசிப்பதற்கும் போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற அந்த முன்னுரையை முன்மொழியாக்கி இன்றைய செய்தியாக 4 பாடல்கள் வழியாக 87, 88, 89, 90 ஆகிய 4 பாடல்கள் வழியாக அருணகிரிநாதர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் செய்திகளை, அளப்பெரும் ஆற்றல் மிக்க பெருமைகளை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். எடுத்த எடுப்பிலேயே அருணகிரிநாதருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கு எல்லோருக்கும் அமைந்திருக்கின்றது. அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், நம்ம எல்லாரும் தவச்செல்வர்களாக விளங்குவோம். நம்மெல்லாம் சகலர்களாக இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்றோம். அந்த 6 அறிவு உடைய மனிதர்களாக நம்ம திகழ்கின்றோம். அந்த 6வது அறிவுதான் பிராணிகளிலிருந்து, மற்ற உயிர் பிராணிகளிலிருந்து நம்மை வித்தியாசப்படுத்துகின்ற அறிவாக இருக்கின்றது. அந்த அறிவின் நுணுக்கத்தை நாம் பயன்படுத்தி நாம் எல்லாம் தவச்செல்வராக விளங்குவோம், ஞான தபோதனர்கள் ஆவோம் என்று அருணகிரிநாதர் அவர்கள் இந்த பாடலிலே 87வது பாடலிலே நம் எல்லோருக்கும் ஒரு பட்டத்தை, அருமையான பட்டத்தை, முருகப்பெருமானுடைய கருணையினாலே அந்த அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்தால் நாமெல்லாம் சகலர்கள் என்கின்ற நாம் படிப்படியாக உயர்ந்து எந்த நிலைக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொன்னால் ஞான தபோதனர் என்கின்ற அந்த தவ செல்வர்களாக நம்மளுக்கு விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி, குமராசரணம் குமராசரணம், முருகாசரணம் முருகாசரணம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற இந்த நாமத்தை இடைவிடாது நீங்கள் உங்களுடைய வாயின் வழியாக சொல்லுகின்ற பொழுது அது உங்களுடைய மனத்திலே படிமானமாகி உங்களுடைய மனம் தூய்மையான மனமாக விளங்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களை நமக்கெல்லாம் இந்த காலை நேரத்திலே அருணகிரிநாதர் புலப்படுத்தி தவச்செல்வர்களாக விளங்குவீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். நீங்கள் தவச்செல்வர்களாக விளங்குகின்றவர்களாக ஆகின்ற பொழுது இந்த ஞான தபோதனர் ஆகின்ற ஒரு வாய்ப்பை பெறுகின்ற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையிலே பயமில்லை, அஞ்சிக்கை இல்லை, தோல்வி இல்லை, நீங்கள் துவண்டு போக மாட்டீர்கள், எங்கு நோக்கினும் வெற்றியே உங்களுக்கு வந்து சேரும் என்கின்ற வாழ்த்தையும் சொல்லி யமதர்மராசா என்று சொல்லக்கூடிய அவன் கிங்கரனாக விளங்கக்கூடிய அவன் உன்னை பயமுறுத்துவதற்காக வருவான். வந்ததுனாலும் நீ பயப்பட வேண்டியது இல்லை. ஏன் என்று சொன்னால் நீ முருகப்பெருமானுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் கருணைக்கும் பாத்தியப்பட்டவனாக விளங்குகின்றாய் என்கின்ற அந்த பொது கருத்தை இந்த பாடல் வழியாக அருணகிரிநாதர் ஆசீர்வாதமாக வழங்கியிருக்கின்றார் என்கின்ற செய்தியை சொல்லி இப்பொழுது அந்த 87வது பாடலை நம்ம பார்க்கலாம். குமரா சரணம் சரணம் என்று அண்டர் குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறும் கண்ட தமராகி வைகும் தனியான ஞான தபோதனர்க்கிங்கு யமராசன் விட்ட கடையேடு வந்து இனி என் செய்யுமே என்கின்றவாறு அருணகிரிநாதர்
நமக்கு ஆசீர்வாதம் வழங்குகின்றார். குமராசரணம் குமராசரணம் என்று தேவலோகத்திலே கூக்குரல் இட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் முருகனுக்கு அடிமையாக விளங்குகின்றார்கள். குமராசரணம் சரணம் என்று அண்டர்குலாம் தேவர்களெல்லாம் தேவலோகத்திலே அவர்களெல்லாம் குழாமாக கூடி கூட்டமாக கூடி அவர்கள் சத்சங்கத்தோடு இணைந்து அவர்கள் முருகனுடைய பெருமையை துதித்து கொண்டிருக்கின்றார்கள், ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அமராவதியில் இருக்கின்றார்கள். அமராவதி என்கின்ற தேவலோகத்திலே தெய்வலோகத்திலே அவர்களெல்லாம் முருகப்பெருமானை வணங்கி கொண்டு குமராசரணம் குமராசரணம் என்று அவர்கள் கூக்குரலிட்டு வாயிலே கூக்குரல் மனதிலே முருகப்பெருமானுடைய பேரருளை தேக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு நாமும் இணைவோம். நம்முடைய சகலர் ஆக இருக்கக்கூடிய அந்த சாதாரண வாழ்வு நிலையிலிருந்து பெருமக்களே, நீங்கள் உங்களுடைய படிமானத்தை அன்றாடம் உயர்த்தி கொள்ளுங்கள். முருகப்பெருமானை நினைந்து முருகப்பெருமானை போற்றி முருகப்பெருமானை வணங்கி நீங்களும் அந்த படிநிலைக்கு, எந்த படிநிலைக்கு? அமரர்களுடைய படிநிலைக்கு, தேவர்களுடைய படிநிலைக்கு. அவர்கள் செய்கின்ற காரியம் என்ன? முருகனை தொழுகின்றார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்களும் முருகனை தொழ வேண்டும், அவரை போற்றி வணங்க வேண்டும். அப்படி வணங்கினீர்கள் என்று சொன்னால் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறும் கண்ட தமர் ஆகி நீங்கள் சிநேகிதம் வைத்துக் கொள்ளுகின்றீர்கள், தமர் ஆகின்றீர்கள். யாரோடு தமராகின்றீர்கள்? வானவர்களுக்கு இணையாக ஆகி வானவர்களோடு அவர்கள் சத்சங்கத்தோடு இணைந்து நீங்களும் அவருக்கு தமராகி கொள்ளுகின்றீர்கள். அப்படி தமராகி நீங்களும் குமராசரணம் குமராசரணம் என்று உங்களுடைய அந்த மந்திரத்தை, அந்த ஞான மந்திரத்தை நீங்க ஓதுனீங்கன்னா தனியான ஞான தபோதனர் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் தனியான ஸ்பெஷல், தனினா ஸ்பெஷல், நீங்கள் ஒரு வித்தியாசமான, நீங்கள் சகலர் என்கின்ற சாதாரண நிலையிலிருந்து முருகபக்தர் என்கின்ற உயர்ந்த நிலைக்கு, அந்த தனி நிலைக்கு, அந்த ஞான நிலைக்கு, அந்த தபோதனர் என்கின்ற உயர்ந்த பதவியை பட்டத்திற்கு உரியவராக ஆகிவிடுவீர்கள். இப்படி ஞான தபோதனராக நீங்கள் விளங்குகின்ற பொழுது ஞானமே நீங்கள் வடிவாகவும் உருவாகவும் ஆகின்ற பொழுது உங்களுக்கு ஊனக்கண் நீங்கி ஞானக்கண் நீங்கள் பெறுகின்ற அந்த நல்ல வேளை வருகின்ற பொழுது உங்களுக்கு இந்த பூ உலக வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. உங்களை துன்புறுத்துவதற்கும் பயப்படுத்துவதற்கும் மனிதர்கள் வரமாட்டார்கள். மனிதர்கள் என்ன, பேயே வந்தாலும் சரி, யமனே வந்தாலும் சரி, அவன் ஓடிவிடுவான். யம பயம் உங்களுக்கு இல்லை என்பதை யமராசன் அவன் கடையேடு விடுவான். அவன் என்ன விடுவான்? கடை ஏடு. இதோடு உனக்கு கணக்கு முடிந்து விட்டது என்று அவன் எழுதி அவனுக்கு ஓலை அனுப்பி உன்னை கூப்பிட வந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி என் செய்யும் அந்த அவனுடைய கடையேடு, அவனுடைய கடும் மிரட்டல்கள், அவனுடைய கோப விழிகள் முருகப்பெருமானுடைய கருணை பெற்று ஞான தபோதரனாக விளங்குகின்ற உனக்கு முன்னால் பொடி பொடியாகிவிடும், தூசாகிவிடும்.
எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தை அடங்கி உள்ள பாடலாக இந்த பாடல் அமைகின்றது. குமராசரணம் குமராசரணம் என்று தேவர்கள் கூப்பிடு குரலோடு இருக்கின்றார்களே, அவர்களோடு நீங்கள் தமராகிக் கொள்ளுங்கள், இணைந்து கொள்ளுங்கள், நண்பர்களாகிக் கொள்ளுங்கள். அந்த சத்சங்கம்தான் உரிய சத்சங்கம் என்கின்ற ஒரு நல்ல கருத்தை இந்த அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் இந்த பாடல் வழியாக புலப்படுத்தி இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு நல்ல கருத்தோடு, குமராசரணம் சரணம் என்று அண்டர்குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறும் கண்ட தமராகி வைகும் தனியான ஞான தபோதனர்க்கு இங்கு யமராசன் விட்ட கடையேடு வந்து இனி என்ன செய்யும் என்கின்ற அந்த ஏக்காலமான வார்த்தையை பதிவு செய்வதற்கு அருணகிரிநாதர் முன் வந்திருக்கின்றார். எந்த பயமும் தேவையில்லை, நீங்கள் தைரியமாக இருங்கள், உங்களுடைய வாழ்க்கை செயல்பாடுகளை முன்னெடுத்து செய்யுங்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்கின்ற உத்தரவாதத்தை அருணகிரிநாதர் நமக்கு அருளி, நீங்கள் சாதாரணமானவன் இல்லை, நீங்கள் ஒரு ஞான தபோதனர் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை நமக்கெல்லாம் அளித்து அந்த காலை நேரத்திலே ஆசீர்வாதம் பெற்றவர்களாக நாம் விளங்கக்கூடிய ஒரு பாக்கியம் அமைந்திருக்கின்றது என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். 87வது பாடலை. 88வது பாடல்ல முருகப்பெருமானை பற்றி 88வது பாடல், அன்றே நான் சொல்லி இருக்கின்றேன். என்ன என்னுடைய வேண்டுகோள் என்றால், என்னுடைய புந்தி கிலேசமும் காயக்கிலேசமும் போய்விட வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை என்று அன்றே நான் சொல்லி இருக்கின்றேன். என்னுடைய மனசுல கிலேசம், மனசு எப்ப பார்த்தாலும் பதபதப்பா இருக்குது. இந்த வழியில போலாமா, அந்த வழியில போலாமா, இவன் நல்லவனா அவன் நல்லவனா, எதுவுமே புரியலையே. அது புந்தி கிலேசம். காயக்கிலேசம் அப்படிங்கிறது இந்த உடம்பு உபத்திரவம் செய்கின்ற உடம்பாக இருக்குதே. இந்த உடம்பு எனக்கு, இந்த உடல் வாழ்க்கை வேண்டாம், பிறவா பெருங்கடலிலே நான் நீந்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத அன்றே அருணகிரிநாதர் பதிவு செய்து, நான் அறியாத மூடனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே என்று வேதனையோடு சொன்னார். என்ன சொன்னார் அருணகிரிநாதர்? சிந்திக்கிலேன், நான் நின்று உன்னை சேவிக்கிலேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன், வாழ்த்துகிலேன், மயில் வாகனனை சந்திக்கிலேன், பொய்யை நிந்திக்கிலேன், உண்மை சாதிக்கிலேன். என்ன இந்த வாழ்க்கையில நான் சாதிச்சிருக்கிறேன் என்று அருணகிரிநாதர் அன்று ஒரு நாள் வேதனையிலே 60வது பாடலிலே புலம்பினார். நமக்காக சொன்னார். சிந்திக்கிலேன் சந்திக்கிலேன் என்று சொன்னால், சேவிக்கிலேன் என்று சொன்னால், அருணகிரிநாதர் நமக்காக நம்முடைய நிலையை எடுத்து காட்டினார். அருணகிரிநாதர் சிந்திச்சுட்டு தான் இருக்கிறாரு, முருகனை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாரு, முருகனை வணங்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அடியார்களாகிய நாம், சகலர்களாகிய நாம், நம்முடைய வாழ்க்கை கடை தேர வேண்டும் என்கின்ற கருணையினாலே நமக்காக அவர் பரிந்துரை செய்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி அருணகிரிநாதர் 60வது பாடலிலே சொன்னார். அதே கருத்தை ஒட்டி இன்றைக்கு 88வது பாடலிலே அதே கருத்தை அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்று பார்ப்போம். வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணங்கெட்ட துட்டன் அப்படின்னுட்டார். சிந்திக்கிலேன்
உன்னை சேவிக்கிலேன், வந்திக்கிலேன், வாழ்த்துகிலேன் என்றெல்லாம் சொன்ன அருணகிரிநாதர் இன்றைக்கு என்ன சொன்னாரு? நான் சேர்ந்த இடம் சரியில்லாம போச்சு. அவ்வை பாட்டி சொன்னார்கள், சேரிடம் அறிந்து சேர வேண்டும். உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ எப்படிப்பட்டவன் என்று நான் சொல்லுகின்றேன் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆகவே நல்ல மக்களோடு நாம் சேர வேண்டும். அதனால்தான் இந்த சத்சங்கங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு அந்த ஆன்மீக வழியிலே நம்மையெல்லாம் வழிநடத்தி நம்முடைய மனம் பண்படுவதற்காக இந்த பரிபாலனங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் நன்கு அறிவோம். அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, நான் துட்டனாக போய்விட்டேன். துட்டன் என்றால் துஷ்டன் என்ற அர்த்தம். நானும் துஷ்டனாகிவிட்டேன். ஏன் நான் துஷ்டனாகிவிட்டேன்? துஷ்டர்களோடு சேர்ந்ததனால் நான் துஷ்டனாகிவிட்டேன் என்று சொல்லுகின்றார். வணங்கி துதிக்க அறியாத மனிதருடன் இணங்கி குணங்கெட்ட துட்டன் அப்படின்னுட்டார். நான் இப்படி குணங்கெட்ட துஷ்டனாக போய்விட்டேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை கடக்கோடி நிலைக்கு நான் போயிட்டனே, நான் கடையா போயிட்டனே, கடை தேர முடியாமல் போய்விட்டேனே முருகா, என்னை நீ கண்கொண்டு பார்ப்பாய், என்னை நீ ஈடேற்றுவாய் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தை அருணகிரிநாதர் இந்த பாடலிலே மிக அருமையாக காட்டியிருக்கின்றார். எப்படி காட்டியிருக்கின்றார்? நானும் மோசம், நான் சேர்ந்தவர்களும் மோசம். நான் சேர்ந்தவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்றால், கெட்ட செய்கை, கெட்ட பழக்கம், கெட்ட நடவடிக்கை, கெட்ட கொள்கைகள், கெட்ட கோரிக்கைகள் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நானும் அவர்களோடு சேர்ந்தேன், நானும் கெட்டு போயிட்டேன், நான் உருப்பட வேணும் என்று நினைக்கின்றேன் முருகா, என்னை ஈடேற்றுவாய் என்கின்ற பணிவான வேண்டுகோளை சொல்லி, முருகப்பெருமான் எப்படிப்பட்ட முருகப்பெருமான்? வீரம் மிகுந்த முருகப்பெருமான், வெற்றி கோலம் மிகுந்த முருகப்பெருமான், தீமைகள் வருகின்ற பொழுது சாடுகின்ற முருகப்பெருமான் என்றெல்லாம் அலங்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி ஆரவாரத்தோடு முருகப்பெருமானை, அந்த போர்க்கோலம் மிகுந்த முருகப்பெருமானை அருணகிரிநாதர் இந்த பாடலிலே படம் பிடித்து காட்டியிருக்கின்றார் என்று சொல்லி அந்த பாடலை ஒரு முறை பாடுகின்றேன். வணங்கி துதிக்க அறியா மனிதர் உடன் இணங்கி குணங்கட்ட துட்டனை ஈடேற்று வாய் கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அலகை கொண்டாட பிசிதர் தம்பாய் நிணங்கக்க விக்ரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே. அன்பர் பெருமக்களே, கந்தர் அலங்கார வாசகர்களாகிய நமக்கு கந்தர் அலங்காரத்தை விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு பெரும்பாக்கியம் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நாம் எல்லோரும் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுவோம். இந்த பாடலிலே வருகின்ற இந்த கடினமான வார்த்தைகளை எல்லாம் பதம் பிரித்து நோக்குகின்ற அந்த அற்புதமான தருணத்தை எண்ணி நாம் மகிழுவோம். வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணங்கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய். ரொம்ப அருமையாக இருக்குது. நம்முடைய கோரிக்கை சிறப்பான கோரிக்கை. முருகப்பெருமானே, நான் கீழ் நிலையில் நான் இருக்கிறேன், என்னையே நீ மேல் நிலைக்கு கொண்டு வா அப்படிங்கிற கோரிக்கை அது தெளிவாக இருக்குது. அடுத்த வரி அதில் என்ன சொல்கிறாருன்னா, கொடியும் கழுகும் பிணங்க. ஒரு அற்புதமான காட்சி. சூரபத்மனை
வதம் செய்கின்ற காட்சி இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. சூரபத்மன் போர்க்களத்துக்கு வந்தான், முருகப்பெருமான் அவனை எதிர்கொண்டான், அவனை குத்தி கிளறி வாயில ரத்தம் வர்ற மாதிரி செய்தான் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பேய்கள் அந்த அசுரர்களை எல்லாம் கொன்ற பொழுது, அசுரர்கள்லாம் வீழ்ந்த பொழுது, அந்த போர்க்களத்தில் எங்கே பார்த்தாலும் ரத்த வெள்ளம் ஓடுது, ரத்தம் ஓடுது, பிணங்கள் குவியல்களாக கிடக்கின்றன. காக்கைக்கும் கழுகுக்கும் கொண்டாட்டம். அதுதான் இங்கே காட்சி, அருணகிரிநாதர் காட்டியிருக்கக்கூடிய காட்சி அதுதான். கொடியும் கழுகும், கொடியும் அப்படிங்கிறது காக்கை, காக்கை கூட்டம். காக்கை கூட்டமும் கழுகு கூட்டமும் பிணங்குகின்றன. எனக்கா உனக்கான். ஏன்னா அங்கே எல்லாம் பிணங்களா இருக்குது, ரத்த வாடை அடிக்குது, ரத்த வெள்ளம் இருக்குது, போர்க்களம், அசுரர்களை எல்லாம் முருகப்பெருமான் கொன்று விட்டார். அந்த பிணக்குவியல்களில் அந்த சதையை பிடுங்கி தின்பதற்கு காகத்துக்கும் கழுவுக்கும் அங்கே சண்டை நடக்குது, போட்டி நடக்குது. அதுதான் இங்கே காட்சியாக இருக்கிறது. கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அலகை கொண்டாட. பேய்களெல்லாம் ஒரே சந்தோஷம். அட மாமிசமே கிடைக்காம நாங்கெல்லாம் இருந்தோம், அந்த செத்தவன்களையே பார்க்க முடியாமல் இருந்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா பிணக்குவியல்களாக இருக்கின்றன என்று பேய்கள் பார்த்து அணங்கு துணங்கை என்கின்ற அந்த நடனத்தை அவங்கெல்லாம் ஆடுறாங்க, சந்தோஷம். இந்த காட்சியை போர்க்களத்தில் பிணங்களை பார்த்த உடனே அந்த பேய்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாகி துணங்கை அலகை கொண்டாட அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். காகமும் கழுகும் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றன. அந்த பிசிதர்தம் வாய் நிணங்கக்க, அசுரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வாயில இருந்து ரத்தம் ஒழுகிட்டு இருக்குது. நிணங்கக்க, நிணம்னா குருதி, ரத்தம் கக்க. வெற்றிவேலாயுதனாக விளங்குகின்ற முருகப்பெருமான் விக்ரம வேலாயுதம், அவர் வெற்றி வேலாயுதம். அவர் போன இடத்தில் வெற்றி, நினைத்த இடத்தில் வெற்றி, நின்ற இடத்தில் வெற்றி, எங்கு நோக்கினும் அவருக்கு வெற்றி. விக்ரம வேலாயுதம் தொட்ட நிர்மலன். நிர்மலன் என்று சொன்னால் பரிசுத்தமானவன். அவன் நன்மை செய்பவர்க்கு நன்மையும், தீமை செய்பவர்க்கு தீமையும், தீமை எங்கெல்லாம் இருக்கின்றதோ அவைகளை எல்லாம் அழித்து ஒழித்து கட்டக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை இந்த பாடலிலே அருணகிரிநாதர் வெகு விளக்கமாக சொல்லி அந்த போர்க்கள காட்சியை அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருக்கக்கூடிய இந்த இடம் ரொம்ப அருமையான இடம். காகமும் கழுகும் சண்டை போட, பேய்களெல்லாம் நடனமாட, அந்த வாயிலிருந்து அசுரர்கள் வாயிலிருந்து ரத்தமெல்லாம் ஒழுக முருகப்பெருமான் வெற்றி வேலாயுதனாக நின்று காட்சி கொண்டிருக்கக்கூடிய இருக்கின்றார். அப்படிப்பட்ட நேரத்திலே வெற்றி திருமுகத்தோடு இருக்கின்ற முருகனை பார்த்து துட்டனாகிய நாம் ஈடேற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் சமர்ப்பித்திருக்கின்றேன் என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். வணங்கி துதிக்க அறியா மனிதர் உடனிணங்கி குணங்கெட்ட தொட்டனை ஈடேற்று வாய் கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அலகை கொண்டாட பிசிதர்தம் வாய் நிணங்கக்க விக்ரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே என்கின்றவாறு இந்த 88வது பாடல் மிக அற்புதமான பாடலாக விளங்குகின்றது என்று சொல்லுகின்றேன். அடுத்த பாடல் 89வது பாடல். லட்சுமி,
உன்னுடைய பேச்சு இங்க கேட்குது கொஞ்சம் 89வது பாடல். முருகப்பெருமான் நான்முகனை நினைத்து பாடுகின்ற பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. நான்முகன் அப்படிங்கிறது யாருன்னா பிரம்மா. பிரம்மாவுடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னா படைத்தல் தொழில். நம்மெல்லாம் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணமாக விளங்குகின்றவர் பிரம்மாவாக இருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழில், காக்கின்ற தொழில், படைக்கின்ற தொழில் விஷ்ணுவுக்கு காக்கின்ற தொழிலாக இருக்கின்றது, அந்த பிரம்மாவுக்கு அழிக்கின்ற தொழிலாக இருக்கின்றது. அந்த பிரம்மாவை இந்த பாடலிலே காட்டியிருக்கின்றார் அருணகிரிநாதர். பிரம்மாவை எப்படி காட்டுகின்றார் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமான இடம் இந்த பாடல். 89வது பாடல் மிக அற்புதமாக இருக்கின்றது. பிரம்மாவையே எப்படி ஒரு போட்டி பொருளாக அருணகிரிநாதர் காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சி இங்கே இருக்கின்றது. நம்ம முதல்ல பாடலை படித்து பார்த்துட்டு அப்புறம் விளக்கம் பார்ப்போம். பங்கேறு கஞ்சனை பட்டோலையில் இட பண்டுதளை தங்காலில் இட்டது அறிந்தில நோதனி வேலெடுத்து பொங்கோதம் வாய்விட பொன்னம் சிலம்ப புலம்ப வரும் எங்கோ நரியின் இனி நான் முகனுக்கிரு விலங்கே என்கின்ற இந்த பாடல். பங்கேறுகன் அப்படிங்கிறது தான் அந்த நான்முகன் பிரம்மா. பங்கேறுகனுடைய வேலை என்ன? தாமரை மலரிலே வீற்றிருக்கின்றார். சரஸ்வதியினுடைய கணவராக அவர் காட்சியளிக்கின்றார். தாமரையிலே வீற்றிருக்கக்கூடிய சரஸ்வதி, தாமரையை சின்னமாக வைத்திருக்கக்கூடிய அந்த பிரம்மா, அவன் பங்கேறுகனாக விளங்குகின்றான். அப்படி பங்கேறுகனாக விளங்குகின்ற பிரம்மா இந்த என்னை படைத்தான். என்னை நன்றாக படைக்காமல் என்னை எப்படி படைத்திருக்கின்றான்? பங்கேறுகன் என்னை பட்டோலையில் இட்டான். பட்டோலையில் அப்படின்னு அந்த கஷ்டப்படுகின்ற மாதிரி, பட்டோலை என்கின்ற பொழுது நான் இந்த ஓலையில அந்த வாழ்க்கையில நான் கஷ்டப்படுகின்ற மாதிரியும் துன்பப்படுகின்ற மாதிரியும் வேதனைப்படுகின்ற மாதிரியும் இப்படி படைச்சிட்டியேப்பா, என்னை நல்லா படைக்காம நீ இப்படி படைச்சிட்டியே, நான் கஷ்டப்பட்டு இருக்கிறனே என்று சொல்லுகின்றார். பங்கேறுகன் என்னை பட்டோலையில் இட பண்டுதளை தங்காலில் இட்டது அறிந்திலனோ. நான் என்னை பார்த்தா நான்முகனுக்கும் பிரம்மாவுக்கும் இளக்காரம். ஏன்னா நான் ஒரு எளியவன், வலிமை இல்லாதவன். ஆகவே எங்கிட்ட உன்னோட திருவிளையாடலை காட்டி நான் வாழ்க்கையில சஞ்சலப்படுகின்ற மாதிரி வேதனைப்படுற மாதிரி என்னை படைச்சிட்ட. ஆனா உன்னுடைய பாட்சா முருகப்பெருமான் கிட்ட பலிக்குமா அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார். முருகப்பெருமான் கிட்ட உன்னோட பாட்சா பலிக்குமா? அவர் முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு? உன்னைய சிறைப்பிடித்து விட்டார் இல்லையா? அவர் பிரணவத்திற்கு பொருள் கூறு அப்படின்னு கேட்டாரு உங்ககிட்ட. நீ பேந்த முழிச்ச, உன்னைய முருகப்பெருமான் தண்டிச்சாரு, உன்னை சிறைப்படுத்தினார், உன்னை விலங்கிட்டார், அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு இந்த இடத்துல கேட்குற மாதிரி அருணகிரிநாதர் பாடலை அமைச்சிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான இடமாக இருக்கின்றது. இந்த கதையெல்லாம் நம்ம கேட்ட கதை தான், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்த செய்தி தான். அப்புறம் பிரம்மா சிறைப்பட்டார், முருகப்பெருமான் அவரை சிறைப்படுத்தினார், பிரம்மா வேதனைப்பட்டார், சிவபெருமானிடத்தில் போய் முறையிட்டார். சிவபெருமான் தன்னுடைய புதல்வனான முருகப்பெருமானை கூப்பிட்டார். ஏப்பா இப்படி சிறைப்படுத்திட்ட அப்படின்னு கேட்டு அவரை நீ விடுவிக்க வேண்டும்
விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அதற்கு பின்பு பிரம்மா வெளியே வந்தார் என்பதையெல்லாம் இதெல்லாம் நம்ம புராணத்தின் வாயிலாக நமக்கு தெரிந்த செய்தியாகத்தான் இருக்கிறது. அதை ஒட்டி தான் அருணகிரிநாதர் இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். பங்கேறுகன் எனை பட்டோலையில் இட பண்டுதலை தங்காலிலிட்டது அறிந்திலனோ. ஏப்பா, முருகப்பெருமான் உன்னை தண்டிச்சது உனக்கு ஞாபகம் இல்லையா? என்னை போய் நீ இப்போ பட்டோலையில விட்டுட்டையே, கஷ்டப்படுற மாதிரி படைச்சிட்டையே, நான் இந்த உலக வாழ்க்கையிலே நான் உழன்று கொண்டிருக்கின்றேனே என்று அருணகிரிநாதர் சொல்லி, முருகப்பெருமான் எப்படி இருக்கிறாரு? தனி வேல் எடுத்து, அவருடைய வேல் வெற்றி வேல், யாருக்கும் கிட்டாத வேல், அவர் மட்டுமே பயன்படுத்துகின்ற வேல், எங்கு நோக்கினும் வெற்றியை விளைச்சலாக கொண்டு வரக்கூடிய அந்த வேலை வைத்து கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் பொங்கோதம் வாய்விட, என்ன சாகச செயலை முருகப்பெருமான் செய்கின்றார்? பொங்கோதம், பொங்குகின்ற அந்த கடலே அலற மாதிரி பண்ணிடுறாரு. வாய்விட, வாய்விட்டு அலறுகின்ற மாதிரி, அதுவே வேதனைப்படுகின்ற மாதிரி ஆற்றல் மிகுந்த கடல், பொங்கி வருகின்ற கடல், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த கடலே முருகப்பெருமானுடைய ஆற்றலுக்கு முன்பு, வீரத்திற்கு முன்பு அது பணிந்து போகிறது. ஐயோ என்னை விட்டுடு அப்படின்னு அலறுதே, கடலே அலற மாதிரி செய்யக்கூடிய முருகப்பெருமான் வேல் கொண்டு வருகின்றார். அடுத்தது பொன்னம் சிலம்பு என்கின்ற அந்த பொன் நிறமாக விளங்கக்கூடிய அந்த கிரௌஞ்ச மலையே புலம்புது. ஐயோ தாங்க முடியலையே, ஒரு அடியா ரெண்டடியா, ஒரு குத்தா ரெண்டு குத்தா, திருப்பி திருப்பி குத்துறையே முருகா, நான் சிதறி சின்ன பின்னம் ஆகி போயிட்டனே என்று புலம்புகின்றது. அப்போ மலையும் புலம்புது, கடலும் புலம்புது. அதை புலம்பு வைக்கக்கூடிய ஆற்றலும் பெரும் சக்தியும் உடைய முருகப்பெருமான் இருக்கின்றார். ஏப்பா நான்முகா, ஏப்பா பிரம்மா, நீ நான் என்ன இளையவன் அப்படின்னு சொல்லிட்டு, இளைச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ தண்டனை கொடுத்துட்டியே, உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முருகப்பெருமான் இருக்கிறாருங்கிறத மறந்துட்டியா என்று சொல்லி இன்னமும் சொல்றாரு அருணகிரிநாதர். பொன்னம் சிலம்ப வரும் எங்கோன் அரியின், நான் ஒரு முருக பக்தன், குமராசரணம் குமராசரணம் என்று அண்டர்குலாத்தோடு சேர்ந்து அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு தமராகி அவர்களுக்கு நண்பர்களாகி நான் வானவர்களோடு ஞான தபோதரன் என்கின்ற நிலையிலே இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம நீ என்னைய பட்டாலையில விட்டுட்டியப்பா. இந்த செய்தி முருகப்பெருமானுக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்க, உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? எங்கோன் அரியின் இனி நான் முகனுக்கு இரு விலங்கே. ஒரு விலங்கு உனக்கு பத்தாதப்பா, இன்னொரு விலங்கு போற்றுவார், ஜாக்கிரதையா இரு என்கின்ற எச்சரிக்கை வார்த்தையை மானுடர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து வந்த அருணகிரிநாதர் நான்முகனுக்கே எச்சரிக்கை விடுகின்ற அளவிற்கு எப்போ அதெல்லாம் எச்சரிக்கை விட முடியும் அப்படின்னு சொன்னா, ஞான தபோதரர் என்கின்ற நிலையை நம்ம அடைந்து விட்டோம், அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எவனுக்கும் பயம் இல்லை. நம்ம படைச்ச பிரம்மா தப்பு பண்ணாலும் நீ பண்ணுனது குற்றம், நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் சொன்ன மாதிரி நம்மளும் பிரம்மனை பார்த்து ஏன் என்னைய பட்டோலையில் விட்ட, ஏன் நான் கஷ்டப்படுற மாதிரி படைச்ச அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கும் உரிமை இருக்குது. கேட்போம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு இது தெரிஞ்சதுன்னா அன்றைக்கே உன்னை விளங்கிட்டாரு.
என்னை இப்படி படைச்சிருக்கிற, நீ தப்பு பண்ணி இருக்கிறன்னு தெரிஞ்சதுன்னா இன்னொரு விலங்கையும் பூட்டிடுவாரப்பா என்று சொல்லுகின்ற மாதிரி ஒரு அற்புதமான கருத்தை உள்ளடக்கி, புராண கருத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு அருணகிரிநாதர் கந்தர் அலங்கார பாடலை மிக சிறப்பாக காட்டியிருக்கின்றார். இப்பொழுது படித்து பார்ப்போம். நமக்கு இந்த வரிகளெல்லாம் நன்றாக மனதிலே புலப்படுகின்றன. இதனுடைய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக விளங்குகின்றன. பங்கேறுகன் எனை பட்டோலையில் இட பண்டுதலை தங்காலிலிட்டது அறிந்திலனோ தனி வேலெடுத்து பொங்கோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்ப வரும் எங்கோ நரியின் இனி நான் முகனுக்கு இரு விலங்கே என்று எச்சரிக்கை விடுகின்ற வார்த்தைகளாக அருணகிரிநாதர் 89வது பாடலை நமக்கு அளித்து நமக்கு பிரசாதமாக கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி 90வது பாடலுக்கு நம்ம போகின்றோம். 90வது பாடல் இன்றைய அமர்வின் இறுதி பாடலாக அமைந்திருக்கின்றது. அந்த இறுதி பாடலிலே முருகப்பெருமானை வாழ்த்துகின்ற விதமாக, வணங்குகின்ற விதமாக, போற்றுகின்ற விதமாக, புகழுகின்ற விதமாக அருணகிரிநாதர் இப்படி அமைத்து காட்டியிருக்கின்றாரே. நம்முடைய பூஜை அறையிலே அன்றாடம் நாம் எல்லாம் வழிபாடு செய்கின்ற பொழுது முருகப்பெருமானை ஆராதனை செய்வதற்கு இந்த பாடல் மிக அற்புதமான பாடல், மிக உரிய பாடலாக விளங்குகின்றது என்கின்ற ஒரு நல்ல செய்தியை நம்ம சொல்லி இந்த பாடலை நம்ம பார்ப்போம். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று நான்முகனுக்கு மீண்டும் இந்த பாடலிலும் ஒரு விண்ணப்பம் செய்கின்ற மாதிரி அருணகிரிநாதர் அமைத்து காட்டியிருக்கின்றார். அந்த 89வது பாடலிலே நான்முகனுக்கே எச்சரிக்கை செய்கின்ற வகையிலும், அச்சப்படுகின்ற நான்முகன் அச்சப்படுகின்ற வகையிலும் அருணகிரிநாதர் அந்த பாடலை அமைத்து காட்டினார். இந்த பாடலில் நான்முகன்கிட்ட வேண்டுகோள் விடுக்கின்றார். படைக்கிறையே, நீ படைப்பு தெய்வம், என்னை படைக்கின்ற பொழுது எனக்கு 2 கண்ணு, 2 காது, 1 வாயி இப்படியெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கிற. இந்த 2 கண் வழியாக நான் காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த காட்சிகளிலே அருமையான காட்சி முருகப்பெருமானை நான் காண்கின்ற காட்சி. முருகப்பெருமான் என்னுடைய கண் வழியாக வந்து காட்சி கொடுத்து என்னுடைய மனத்திரையிலே வீற்றிருந்து என்னுடைய நெஞ்சத்திலே அவர் நீங்காது நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம சந்தோஷ நிலையை நான் உணர்கின்ற பொழுது 2 கண்ணு தான் இருக்குதேன்னு நான் குறைவா நினைக்கிறேன். 2 கண்ணு எனக்கு பத்துல. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பரம ஜோதியை பார்க்கின்ற பொழுது, அந்த பரமானந்த வெள்ளத்திலே நீந்துகின்ற பொழுது, முருகா முருகா என்று நினைந்த அந்த பேரானந்தத்தை பார்க்கின்ற பொழுது 2 கண்ணுல தான் பார்க்குற மாதிரி எனக்கு வாய்ப்பு அமைஞ்சிருச்சே. நான்முகனே, பிரம்மாவே, எனக்கு 2 கண்ணு பத்தலிப்பா, எனக்கு 4000 கண்ணை கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. அந்த 4000 கண்ணு வழியாக நான் முருகப்பெருமானை பார்த்தேன்னா எனக்கு மனசு சந்தோஷப்படும். 2 கண்ணு வழியா பார்க்கின்ற பொழுதே எனக்கு சந்தோஷமா இருக்குதே. 4000 கண் எனக்கு நீ கொடுத்த அப்படின்னு சொன்னா நான் பெரும் ஆசீர்வாதத்திற்கு உள்ளாவேன் என்கின்ற ஆதங்கத்தை அருணகிரிநாதர் ஆசை, இதுதான் ஆசையா இது பேராசையா என்று தெரியவில்லை, அப்படி ஆசைப்படுறாரு.
அந்த சகலராக விளங்கக்கூடிய அந்த தனி மனிதன் முருகப்பெருமானுடைய அந்த கருணையை பார்க்கின்ற பொழுது, ஞானத்தை பருகின்ற பொழுது, அருள் வெள்ளத்திலே மிதக்கின்ற பொழுது இப்படி ஆனந்தப்பட்டு, ஐயையோ 2 கண்ணு தான் கிடைச்சிருக்குதே, 4000 கண்ணு கிடைச்சேன்னா எப்படி இருக்கும் என்கின்ற அந்த ஆனந்தம். 4000 கண்ணு கிடைக்க போறதில்லை. அந்த நான்முகன் இடத்திலே தன்னுடைய ஆசையை இந்த இடத்திலே பதிவு செய்கின்ற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. மாலோன் மருகன், முருகப்பெருமானை அவர் அலங்காரம் செய்கின்ற விதத்தை இந்த இடத்திலே நம்ம அணுகி பார்க்கின்றோம். அவர் யார்? மாலோன் மருகன், திருமாலனுடைய மருமகனாக விளங்குகின்றார். மாலோன் மருகனாக விளங்குகின்ற முருகப்பெருமான் மன்றாடி மைந்தன், திருச்சிற்றம்பலத்திலே என்றும் நடனமாடிக்கொண்டு இந்த உலக இயக்கங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு தலைவனாக விளங்குகின்ற அந்த சிவபெருமானுடைய இளைய புதல்வராக காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமான் மாலோன் மருகன், மன்றாடி மைந்தன். மன்றாடி நடனமாடி, எங்கே நடனமாடுகின்றார்? யார் நடனமாடுகின்றார்? சிவபெருமான் நடனமாடுகின்றார். எங்கு நடனமாடுகின்றார்? தில்லை சிற்றம்பலத்திலே நடனமாடி கொண்டிருக்கின்றார். அந்த தில்லை சிற்றம்பலவனுடைய புதல்வனாக விளங்குகின்ற முருகப்பெருமான் மாலோன் மருகன், மன்றாடி மைந்தன், வானவர்க்கு மேலான தேவன். இந்த 3 அலங்கார வர்ணனைகளை பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் பூரித்து போகின்றது, ஆனந்தம் அடைகின்றது. மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெஞ்ஞான தெய்வத்தை, அஞ்ஞானம் நீங்கி மெஞ்ஞானம் மிளறுகின்ற ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் மெஞ்ஞான தெய்வத்தை, இந்த 4 அலங்காரத்தையும் நன்றாக மனதிலே நம்ம பதிந்து கொண்டு, மாலோன் மருகன், மன்றாடி மைந்தன், வானவர்க்கு மேலான தேவன், மெய்ஞான தெய்வம், மேதினியில், மேதினினா நம்ம உலகம், பூ உலகம். இப்படிப்பட்ட முருகப்பெருமான் தேவலோகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக பூலோகத்துக்கு வர்றார். எந்த தலத்துக்கு வர்றாரு அப்படின்னா, திருச்செங்கோட்டு தலத்துக்கு முருகப்பெருமான் வந்து பரிபூர்ணமாக காட்சி தந்து பக்தர்களை எல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். அது எப்படிப்பட்ட ஸ்தலம்னு பாருங்க. அந்த ஸ்தலத்தினுடைய பெருமையை சொல்லுகின்றார். மேதினியில் சேலார் வயல் பொழில், மீன்களெல்லாம் வயல்களிலே துள்ளி துள்ளி விளையாடுகின்ற அந்த திருச்செங்கோட்டிலே முருகப்பெருமான் உறைந்து கொண்டிருக்கின்றார். சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ வேண்டும். செல்ல வேண்டும், காண வேண்டும், தொழ வேண்டும். அதான் நான் திருச்செங்கோட்டுக்கு போக வேண்டும். திருச்செங்கோட்டிலே முருகனை நான் கண்ணார பார்க்க வேண்டும். அவரை தொழ வேண்டும், வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். அதுக்கு நான்முகா பிரம்மாவே, உன்னிடத்திலே ஒரு கோரிக்கை நான் வைக்கின்றேன். எனக்கு இந்த 2 கண்ணு பத்தாதப்பா, எனக்கு 4000 கண்ணு கொடு. 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று அந்த நான்முகனிடத்திலே, பிரம்மாவிடத்திலே விண்ணப்பம் செய்கின்ற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. ஏன் விண்ணப்பம் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் காணுகின்ற காட்சி அப்படி அற்புதமான காட்சி, முருகப்பெருமானுடைய காட்சி. அதான் எப்படிப்பட்ட காட்சிங்கிறது தான் 4 வர்ணனை மூலமாக காட்டியிருக்கின்றார். மாலோன் மருகன், மன்றாடி மைந்தன், வானவர்க்கு மேலான தேவன், மெஞ்ஞான தெய்வம் என்றெல்லாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமான காணுகின்ற பொழுது நான் ஆனந்தம் அடைகின்றேன். இன்னமும் நான் பெரிய பெரிய ஆனந்தத்துக்குள்ள நான் மிதக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த அவயவங்கள் எனக்கு போதாது,
எனக்கு 4000 கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை, அவருடைய ஆவலை, அவருடைய ஆசையை பலப்படுத்துகின்ற மாதிரி அருணகிரிநாதர் காட்டியிருக்கின்றார். மிக அற்புதமான பாடல் இந்த பாடல். நம்முடைய மனப்பாட பகுதியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடல். இந்த உங்களுடைய மனப்பாட பகுதியில் இது இல்லாமல் ஒருவேளை இருந்தால் இன்றிலிருந்து இதையும் ஒரு மனப்பாட பாடலாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பூஜை வேளையில் முருகப்பெருமானை ஆராதிப்பதற்கு இதை ஒரு கருவியாக, இந்த பாடலை ஒரு கருவியாக ஏற்றுக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான் முகனே என்று அருணகிரிநாதர் சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்திருக்கின்றார். இன்றைக்கு நம்ம இந்த 1 மணி நேரத்திலே நாம் பார்த்திருக்கக்கூடிய 4 பாடல்களிலே அருணகிரிநாதர் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள், வர்ணனைகள், செய்திகள் அனைத்துமே போற்றத்தக்க செய்திகளாக விளங்குகின்றன, வணங்கத்தக்க செய்திகளாக விளங்குகின்றன. 87வது பாடலிலே சொல்லியிருக்கின்றார், ஞான தபோதனர் நிலைய நம்ம அடைவதற்கு பாக்கியம் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லி, ஞான தபோதனர் ஆயிட்டோம் அப்படின்னா உயர்ந்த நிலைக்கு அடைஞ்சிட்டோம், உன்னி நம்மளுக்கு எந்த பயமுமே இல்லை என்கின்ற செய்தியை 87வது பாடல் வழியாக நமக்கு காட்டியிருக்கின்றார் என்கின்ற செய்திகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் விரிவாக இவைகளையெல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பு அம்மா அவர்கள், பிரேமா அம்மா அவர்கள் இந்த சத்சங்கத்தை வழிநடத்தி வெற்றிகரமாக வழிநடத்தி வருகின்றார்கள். நம்ம அன்றாடம் நம்ம பார்க்கின்றோம். அது தொடர்ந்து நடந்து வரக்கூடிய அந்த அமைப்பு, இந்த அமைப்பு மேலோங்க வேண்டும், சிறக்க வேண்டும், இன்னும் பக்தர்களெல்லாம் இதிலே கூட வேண்டும். நம்முடைய இந்த உலகம் ஆன்மீக உலகமாக திகழ வேண்டும். இதற்கெல்லாம் இதெல்லாம் ஒரு படிநிலையாக இருக்கின்றது என்கின்ற ஒரு நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து இந்த கந்தர் அலங்காரத்தை நம்ம நிறைவு செய்கின்ற கட்டம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. வெற்றிகரமாக நிறைவு செய்வோம். எல்லாமே முருகப்பெருமானுடைய பாக்கியம்தான், தடையேதும் இல்லாமல் நிறைவேறும் என்கின்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கின்ற அந்த முருகப்பெருமானை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி உங்களையெல்லாம் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றிங்க. கிரிஜாமா பேசுங்கம்மா. கிரிஜாமா அம்மா வார்த்தை பேசலாமா? நீங்க கிரிஜாமா பேசுங்க. விமலா தேவி அம்மா பேசுங்க. விமலா தேவி அம்மா இருக்கீங்களா? குடும்பத்துல இல்லையா? நானும் ஆன் பண்ணிட்டு உக்காந்துருக்கீங்களா? விமலா தேவி அம்மா, இந்த 4 பாடல் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் பேசுறது கேட்கவே அடியன் பேசுறோமா? பேசிட்டுங்களா? பேசிட்டு இருக்கோம், அதனால மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி பேசுங்க, மூணுச்சிரியம்மா. ஏன்னா ஐயா இப்ப வெளியில கிளம்புறாங்க, அதனால சுருக்க நம்ம பேசி முடிச்சிடலாம். ஆமா சரி சரிம்மா. திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணக்கம். ஐயா அம்மா திருவடி வணக்கம். இன்னைக்கு ரொம்ப விளக்கம் நல்லா அருமையா சொன்னீங்க ஐயா. அதாவது முருகனை நாம எப்படி வணங்கணும் சொல்லி அந்த வணங்கினாக்கா நமக்கு எந்த யம பயமும் இருக்காது. அம்மா திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். எந்த பயமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஐயா. அடுத்து இந்த இது சொன்னது ரொம்ப 5 சொல்லி பெருமானை துதிக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த பேய்கள் கூட்டம் எப்படி நடனம் ஆடுதுன்னு சொல்றது, பேய்கள் கூட்டம் எப்படி நடனம் ஆடுது, அந்த அசுரர்கள் வாயில எப்படி ரத்தம் ஒழுகுது, அப்படி எல்லாம் ரொம்ப எடுத்து சொன்னீங்க. ரொம்ப அருமையா அற்புதமா இருந்ததுங்க ஐயா. அடுத்து இந்த 5 சிறப்பு 90வது பாட்டுல சொன்னீங்க. மாலோன் மருகனா திருமாலின் மருமகன்
மன்றாடி மைந்தன பொற்சபையில் நடனமாடும் அம்பலத்தானின் அருமை மகன். வானவர்க்கு மேலான தேவன்னா தேவருக்கும் மேலான தேவன். மெய்ஞான தெய்வம்னா மெய்ப்பொருளை உலகுக்கு உணர்த்தும் ஞான தெய்வம். அதில் சேலார் வயல் பொழில் செங்கோடன்னா திருச்செங்கோட்டில் சோலைகள் மீன்கள் நிறைந்த வயல்களும் நிறைந்த சூழலில் செங்கோட்டு வேலவன் காட்சி அளிக்கிறான். இந்த 5 ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அந்த முருகனுடைய பெருமை ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க. அந்த பாடலாம் ரொம்ப வழிபாட்டுக்குரிய பாடல்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப அருமைங்க ஐயா. நான் சுருக்கம் முடிச்சுக்கிறேங்க ஐயா. உங்களுக்கு டைம் ஆகுது, நான் அதிகமா எடுத்துக்கல. நன்றிங்க ஐயா. நாங்க நன்றி. உணர்ந்தெல்லாம் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு அவருடைய பாதத்தை பிடிச்சி நம்ம எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்டாம பயம் இல்லாம பெருமான் திருவடிக்கு போகணும் அப்படின்றத உணர்ந்துருக்குறேங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் நீங்க உணர்த்தது நீங்க தான். எல்லாம் உங்க திருவடியை வணங்கிக்கிறேங்க ஐயா. பிரேமம்மா திருவடி வணக்கம். மனத்தெரியா திருவடி பணிகை. ஏன்னா ஐயாவுக்கு மணி ஆகுதுன்னு சுருக்கமா முடிச்சுட்டேன். சிவா நன்றி நன்றிங்கம்மா. ஐயா வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னார் இல்லையா, அதனால இன்னைக்கு வகுப்படுத்துதே பெரிய விஷயம்தான். நம்ம நேத்தும் ஐயா வகுப்படுத்துறது பெரிய விஷயம்தான். அந்த மாதிரி இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. நம்ம வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செஞ்சிருவோம். அப்புறமா மற்ற பேசுறதா பேசலாம். சிவாய நம. வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க உத்தரவு வாங்கிக்கிங்கயா. ரொம்ப சந்தோஷம். சரிங்க வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா. சரிங்க சிவசிவா.